முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இதனை கேட்டு முடிச்ச 10 நிமிஷத்துல நிச்சயமாக உனக்கு உயிரான உறவிடம் இருந்து, நீ நெருங்கிய உறவாக யாரை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவங்க கிட்ட இருந்து உனக்கான நல்ல செய்தி நிச்சயம் வந்து சேரும். நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும்படி நீ விருப்பப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு அழகாக நான் முடிச்சு தரப்போறேன். வாழ்க்கை முழுவதுமே ஒரே கஷ்டமும் கவலையுமா இருக்கே, அடிக்கு மேல் அடியா விழுகுதேன்னு நீ ஆறுதலுக்காக என் ஆலயத்துக்கு வரும்போது என் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மணியை நீ பார்த்துருக்கியா? அந்த மணியானது எவ்வளவு பெரிய அடியை தாங்கிக்கிட்டு ஓசையை கொடுக்குது. அந்த ஓசையின் மூலமாக எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுப்பது தானே கோயில் மணி. அந்த கோயில் மணிங்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் பல அடி விழுந்தாலும் கூட எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருப்பது போல நீயும் பாடத்தை கற்றுக்கோ. எவ்வளவு துன்பம் வந்தாலும் சிரித்து சந்தோஷமாக நீ இருப்பதின் மூலமாக உன்னை பார்க்குற பல பேருக்கும் அது ஒரு வழிகாட்டலாக இருக்கும். ஓ மனசுக்கே கூட அது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். இப்போது உனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க, உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்க. அவங்க ஏதோ நினைக்க, நீ ஏதோ நினைக்க, 2 பேருக்குள்ளும் சரியாக புரிதல் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இப்போது ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பா ஆறுதலாக அனுசரணையாக வாழும்படி உங்களுக்குள்ள மனமாற்றத்தை நான் கொடுத்துட்டேன். சீக்கிரமே உன் உயிரான உறவிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரும். அப்புறம் என்ன, நீ கண்கலங்கிய நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இப்போ நீ சிரித்து சந்தோஷமாக மகிழ்வதற்கான காலம் வந்துடும். நான் உன் பக்கத்திலேயே இருக்கும்போது எந்த துன்பம் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள பழகு. நான் உன் கூடவே தானே இருக்கேன். இனிமே நீ எதற்காகவும் வருந்தவே கூடாது. சில நிஜங்கள் கசக்கும் போது உனக்கான இனிப்பை கொடுக்க இந்த முருகன் நான் வருவேன் என் செல்வமே. நீ உயிரா நினச்ச உறவு உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களேன்னு கலங்காத. நான் உனக்கு உயிராக இருந்து உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே செஞ்சு தருவேன். நீ எதற்காகவும் வருத்தப்படவே கூடாது என் செல்வமே. எப்போவுமே உன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே சந்தேகத்தோடையே பார்க்காத. ஏன்னா உனக்கு தீங்கு வரக்கூடிய விஷயங்கள் எதையுமே உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். நீ மனசளவில் உறுதியோட தெளிவாக இருந்தீனா எல்லா சோதனைகளையும் கடந்து நிச்சயமாக நீ வெற்றி பெறுவதற்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் படிப்படியாக குறைஞ்சு நல்ல பல நன்மைகள் நடக்கும். எதற்குமே வருந்தாதே என் செல்லமே. திடீர்னு வரக்கூடிய உறவை நம்பி வாழ்க்கையில் ரொம்ப தூரம் பயணம் செய்ய முடியாது. ஏன்னா எப்போவுமே உன் கூட இருக்கிறவங்க தான் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நல்லது செய்கிறவங்களாகவும் இருக்கலாம். புதுசாக வந்தவங்க எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. பொய்யான உறவுகள் சில பேர் காரியம் முடிஞ்சவனே உன்னை கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யாருக்கிட்ட பேசினாலும் யாருக்கிட்ட பழகினாலும் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசி பழகு. வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ கிடையாது. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலுமே உன்னை விட்டு கொடுக்காத, உன்னை விட்டு விலகாத உண்மையான அன்பு தானே. அப்படி உன்னை சுற்றி இருக்கவங்க உனக்கு உண்மையாக இருக்கும்படி நல்லது எல்லாத்தையும் நான் செய்கிறேன். உன் கண்ணெதிரே நான் கற்சிலையாய் தெரிந்தாலும் உன் மனசுலையும் எண்ணத்திலையும் முருகா முருகானி என்னை நினச்சிதானே வழிபடுற. நான் உனக்குள்ளே இருக்கேங்கிறத உணர்ந்திடு. உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாக செய்வதற்கு இந்த கந்தபிரான் நான் இருக்கேன். மன அழுத்தம் உனக்குள்ளே இருக்குது, மன வருத்தம் உனக்குள்ளே இருக்குன்னா சின்ன மழலை குழந்தைகளுடன் சேர்ந்து மகிழ்ந்து விளையாடி அவங்களுக்கு சமமாக உட்காந்து சின்ன பிள்ளை போல கொஞ்ச நேரம் பேசினாலே உன்னுடைய மனசெல்லாம் மருகி போயிடும். கொஞ்ச நேரம் அவங்க கூட நீ விளையாடினா வளர்ந்து விட்ட மனிதனாக இருக்கும் உன்னுடைய கடமைகளும் பொறுப்புகளையும் நீ மறந்து போய் மன அழுத்தத்தை விட்டு விலகி நின்று இயல்பான மனசோட யதார்த்தமான உள்ளத்தோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறத காட்டிலும் தியானம் செய்வதை காட்டிலும் கள்ளங்கபடம் இல்லாத மழலைகளோடு கொஞ்ச நேரம் விளையாடும் போது உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தை மனசு வெளியே வந்து குதூகலிச்சு புன்னகையாய் மலர்ந்து உன் மன அழுத்தங்களை போக்கி மன பாரங்களை நீக்கி உனக்கான நிம்மதியை நிச்சயமாக கொடுக்குமேன் செல்வமே. உன் வாழ்க்கை என் பாதத்தில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேணாம். உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நான் முடிச்சு கொடுப்பேன். அனுபவங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது.
நீ எல்லாத்தையும் இழந்த பிறகும் உன் கைகளில் என்ன இருக்கோ அதுதான் அனுபவம். இப்போது உன் கைகளில் இருப்பதை கொண்டே உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சித்திட என்னால் முடியும். பொய்யான இந்த உலகில் உண்மையை நிலைநாட்டுவது என்பது கடினம்தான். ஏன்னா பொய் எல்லாத்தையும் சுலபமாக கவர்ந்து விடுகிறது. ஆனால் உண்மைக்கு எல்லாரையும் கவரக்கூடிய உணர்வு சற்று குறைவுதான். இருந்தாலும் உன்னுடைய உண்மை ஒருபோதும் தாழ்ந்தோ தளர்ந்தோ போகாது. உண்மையை பேசக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை நிச்சயமாக நான் ஜெயிக்க வைப்பேன். உன் எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றத்தை கொடுத்துடுச்சே நினச்சி நீ கலங்க வேண்டாம். இப்படி ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் அதிகமாக வரும் சூழ்நிலையில் வாழ்க்கை உன்கிட்ட ஏதோ சொல்ல வர்றதை நீ புரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் என்னடா இது வாழ்க்கைன்னு முட்டி மோதி திணறுவதை விட அனைத்தையும் அமைதியாக கடந்து போவது தான் சரியாக இருக்கும். உனக்கு வேணுங்கிறது எல்லாமே சில நேரம் நடக்காமல் போகுது. ஆனால் என்ன முழுசாக நம்பினா எது உனக்கு நல்லதோ அதை நிச்சயமாக நான் நடத்தி முடிப்பேன். நானும் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற தயாராகு. இந்த முறை நிச்சயமாக உன் வெற்றி பயணம் உனக்கானதாக இருக்கும். உன் நேர்மறை எண்ணங்களை மட்டும் எப்போதுமே உன் கூடவே வச்சுக்கோ. நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக இரு. காரணத்தோடு தான் எல்லாவற்றையும் நான் தள்ளி வச்சிருக்கேன் செல்லவே. அது உனக்கு புரியும் போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேன்றதும் உனக்கு புரிய வந்துடும். உனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணும்னு எனக்கு தானே தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனசு புண்ணாகி போனதும் உன் மனசெல்லாம் கவலைகளோடும் கஷ்டத்தோடும் இருப்பதும்னு எல்லாமே எனக்கு தெரியும். என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கிட்டு உன் பக்கத்திலே தான் இருக்கேன். சீக்கிரமே உன்னுடைய எல்லா துன்பங்களையும் தாண்டி எல்லா இன்பங்களையும் நீ பெறுவாய். நீ வேண்டி வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நடத்துவேன் செல்வமே. நீ எப்போ என்னை எந்த இடத்துல நினச்சாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் வந்து காட்சி தர்றேன். கவலைகள் நிறைஞ்சிருக்கிற உன் மனசுக்கு நான் ஆறுதல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை, ஆரோக்கியம்னு உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நான் சிறப்பாக நடத்தி முடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டேன். நீ எதிர்மறையும் எதையும் யோசிக்காம இருந்தாலே நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் மனசில் எதுக்காக இவ்வளவு குழப்பம்? எதுக்காக சில விஷயங்களை யோசித்து நடுங்குற? நிச்சயமா எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ போகாது. நீயும் உன் குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு ஏற்ற அளவுக்கு நீ நிறைய நன்மைகளை செஞ்சுருக்க. இப்போ நான் உனக்கு செஞ்சு கொடுக்க போறிய எல்லா நல்ல விஷயங்களும் உன்னால் நம்ப முடியாத அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கத்தான் போகுது என் செல்வமே. பல முறை பல பேர்கிட்ட நீ ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் இனிமே இந்த முறை நீ அச்சப்பட தேவையே இல்லை. ஏன்னா உனக்கான நன்மைகளை நடத்தி தருவதற்காக இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் தானே. நீ எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சியோ, யார் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சியோ அதை முழுவதுமாக சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன். எந்த எதிர்மறையான எண்ணமோ பயமோ உனக்கு தேவையில்லை. என்ன நடந்தாலும் நன்மைகளை ஏற்றுக்கோ. இது உன்னுடைய உயர்வுக்கால காலம். நீ என்கிட்ட கேட்ட முக்கியமான வரத்தை உனக்காக முடிச்சு தரப்போகிறேன். நீயும் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணத்தோட எந்த வேலைகளை செஞ்சாலும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். உன் வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் என் செல்வமே. நான் என்னதான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போதும் உனக்கு என் மேலே இருந்த நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதன் கைமாறாக தான் இப்போது உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்ல நிலைமைக்கு அழைச்சிட்டு போக போகிறேன். உன் கைகளிலிருந்து நிற்காமல் செலவழிஞ்சுக்கிட்டே இருந்த பணம் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக மாறப்போகுது. உன்னிடம் செல்வம் சேர்வதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்வேனேன் செல்வமே. நிறைய நீ கஷ்டங்களை அனுபவிச்சிட்ட, கர்ம வினைகளை அனுபவிச்சிட்ட. இப்போது நீ கேட்டது போலவே உன் நிலைமை மாறும். நீ நல்லா வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ உழைக்கும் பணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சேமிப்பை உயர்த்த போகிறாய் என் செல்வமே. வியர்வை சிந்தாத மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். உழைப்பும் முயற்சியும் யாருக்கிட்ட இருக்கோ அவன் மட்டும்தான் முன்னால் வர முடியும், முன்னுக்கு வர முடியும். பணக்காரனுக்கு நம்ம தூங்கிட்டோம்னா காசு பணம் களவு போயிருமோன்னு பயம். ஏழைக்கு நாளைக்கு வேலை எப்படி இருக்குமோ, நாளைக்கு என்ன செய்ய போகிறோமோன்ற பயம்.
மொத்தத்தில் ஏழையோ பணக்காரனோ நிம்மதி இல்லாமல் தானே ஒவ்வொரு நாளும் இரவு தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்க. உன் வருங்காலத்தை நினச்சி நீ தூக்கத்தை தொலைக்க வேண்டாம். நிம்மதியான உறக்கம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருப்பதில்லை தான். ஆனால் என்ன, நீங்கள் நடந்ததையே நினச்சி சிந்திக்கிறத நிறுத்துங்க. இனி என்ன நடக்குமோ நினச்சி பயப்படுறதை நிறுத்து. உன் வாழ்க்கை முழுவதும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற வகையில் உன் வாழ்க்கையை நான் மாற்றி தரேன். யார் என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசி. உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பாரு. இனி உன் வாழ்க்கையில் நீ நல்ல நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன். ஓம் முருகா சரணம்.